அதே போலதான் கண்ணு. தீமையான விஷயங்களை பார்க்காம, தீமையான காட்சிகளை பார்க்காம இன்னைக்கு நிறைய நபர்கள் என்னைக்கு இந்த மொபைல்ல நெட் யூஸ் பண்ற மாதிரி வந்துச்சோ, என்னைக்கு இந்த மொபைல்ல ஆன்லைனோட தொடர்புடைய மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில வந்துச்சோ, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட ஆபாசமான படங்கள், ஆபாசமான பாடல்கள், ஆபாசமான பிக்சர், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடைசியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஒரு பையன் மாட்டினான். அந்த பையனை பிடிச்ச மொபைலை பிடிச்சி வாங்கும் பொழுது அவன் மொபைல்ல ஃபுல்லா ஆபாசமான படங்கள் எல்லாம், அந்த நடிகை படத்துல நடிக்கக்கூடிய நடிகையினுடைய படங்கள். கேட்டா அவன் என்ன சொல்றான், இது என் அண்ணன் மொபைல் அப்படிங்கிறான். அப்போ அந்த அண்ணனை பார்த்தோம்னு சொன்னா பள்ளிவாசல் தொடக்கூடியவன், 5 வக்து தொடக்கூடியவனாக கூட இருக்கலாம். ஆனா அவனுடைய நிலைமையை பாருங்க, இந்த ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டு தவிர்க்க முடியாது. இதே போல நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் மாட்டினேன். சாதாரணமா மொபைல் ரிப்பேர் ஆகி போச்சு, மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது. சர்வீஸ் கொடுக்கறதுக்காக வந்து அவர் நம்மளுடைய சகோதரர், அவர் கடையில் போய் சும்மா உட்கார்ந்து இருந்தார், பேசிட்டு இருந்தார். மொபைல் வந்துச்சு, அவர் ஆன் பண்ணி பார்க்கிறாரு. ஃபுல்லா அசிங்கமான படங்கள், மோசமான காட்சிகள் பார்த்துட்டு அவர் ரொம்ப கடுமையாயிட்டார். யாரு இப்படி பார்த்தா ஒரு முஸ்லிம் இளைஞர், அவன் போது பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறவன், தொழுதுட்டு போறவன். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிமாக இருந்து பள்ளிவாசலை தொழக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் தடுமாறி விடுகிறார்கள். ஏன், என்ன காரணம்? ஆபாசமான காட்சிகளை பார்க்கறதுனால என்ன ஒரு பிளஸ் கிடைச்சிட போகுது? அது பார்க்கிற வரைக்கும் தான் ஒரு இன்பங்கள் இருக்கலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, அந்த இன்பங்கள் தொடராது. இஸ்லாம் அதை தான் சொல்லி காட்டுது, அதனால தான் தடை பண்ணுது. ஜினாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து டைரக்டா தடுக்கிறார். யாராவது ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் டைரக்டா சொல்லியிருக்கிறானா? கிடையாது. எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல? லா தக்ரபு ஜினா, அந்த விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காது. பக்கம் நெருங்காதுன்னு சொன்னா இதெல்லாம் தான். இந்த ஆபாசமான படங்களை பார்ப்பது, ஆபாசமான வீடியோக்களை பார்ப்பது, ஆபாசமான வார்த்தைகளை கேட்பது, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு அந்நிய ஆண் பேசுவது, ஒரு அந்நிய ஆணிடத்திலே ஒரு அந்நிய பெண் பேசுவது, வளைந்து குலைந்து, இது போல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விபச்சாரத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். அது விபச்சாரத்தின் பக்கம் சென்று விடும். முதல்ல பேசுவான், எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா வந்தியா அப்படி கேட்டா ஃப்ரெண்டுன்னுவான், கேட்டா தாவா பண்றேன்னுவான், ஃபேஸ்புக்ல சேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். யாரா அது அப்படின்னு கேட்டா என் தங்கச்சின்னுவான், என் அக்கான்னுவான், என் ஃப்ரெண்டுன்னுவான். ஏன்டா உனக்கு தாவா பண்ணதுக்கு ஆம்பளை இல்லையா? ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்துல தான் தாவா பண்ணணுவான். அதுவும் இந்த முறையில இஸ்லாம் எந்த விதத்துல தடுத்திருக்கிறதோ. காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. ஆணை எடுத்துக்கிட்டாலும் பெண்ணு எடுத்துக்கிட்டாலும் ஒரு இஸ்லாமியன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டே என்ன செஞ்சுக்கிறான், ஒரு பெண்ணும் என்ன செய்து கொள்கிறான் என்று சொன்னா தவறான காரியத்தை பக்கம் செய்யறான். என்ன செய்யறான்? தாடி வச்சிருக்கிறான். தாடி வைத்துக் கொண்டு சிகரெட் குடித்துக் கொண்டு இருக்கிறான். துப்பி போட்டுக் கொண்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான். முழுமையா ஆடை ஹிஜாபான ஆடை போடுறது கிடையாது. சுடிதார் போட்டிருக்கா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறா, டிஷர்ட் பேண்ட், தலையில மட்டும் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு தேட்டருக்குள்ள இருந்து வெளியே வர ஒரு பெண்மணி. கேட்டா முஸ்லிம். அவன் முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு, தான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு, தன்னை ஒரு முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துற மாதிரிக்கே வெளிப்படையான முறையில காட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளிப்படையான முறையில தவறு செய்யறாங்க, வெளிப்படையான முறையில ஜினா செய்யறாங்க, வெளிப்படையான முறையில ஜினாக்குண்டான அத்தனை காரியங்களையும் செய்கிறார்கள்.